கொடுத்தானாக வேண்டும் அம்மா. வேண்டாம் என்று உரைக்க வேண்டாம். சொன்னதை கேளம்மா. எனக்கு திருமணம் செய்து கொண்டு நான் திருமணத்தை முடித்து நான் தாய் வீட்டை விட்டு மாமியார் வீட்டுக்கு சென்ற பிறகு மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு கடுகளவு குறை சொன்னால் கூட வளர்த்த உன்னுடைய மனம் தான் தாங்கவே தாங்காதம்மா. தாய் தந்தை அன்பே என்னவென்று தெரியாமல் வளர்ந்தவுடன் அண்ணா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு கிடையாது. என்னது? இந்த உடலை விட்டு உயிர் போகின்ற வரையில் உடல் நான் என்ற அளவில் குடியிருக்கின்ற உயிர் நீங்கள் என்ன தங்கா திருமணம் வேண்டாம் என்று உரைக்காது. இந்த அண்ணன் மீது ஆணையாக சொல்கின்றேன், திருமணம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் அம்மா. தங்கா சாகிற வரைக்கும் உங்களுக்கு தங்கையாக மட்டுமே நான் இருந்து விட வேண்டும். எனக்கு திருமணம் வேண்டாம் தங்கா. இந்த அண்ணன் மீது ஆணையாக சொல்கின்றேன், திருமணம் கண்டிப்பாக செய்து தான் ஆக வேண்டும் அண்ணா. தொட்டிட்ட தாயும் இல்லை, தொழிலிட்ட தலை இல்லை. வேண்டாம் என்று உரைத்தேன். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தங்கமே. பார்க்கின்றவர்கள் என்னை தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திருமண வயது என்று ஒன்று நடந்து முடிந்த பிறகு, திருமண வயது ஆன பிறகு திருமணம் செய்து கண் குளிர் அழகு பார்ப்பதுதானே நல்லது. அண்ணா, மக்களுக்கு என்னென்ன தெரியும்? நீங்கள் என் மேல் வைத்திருக்கின்ற கருணையான குணம் என்னவென்று தெரியும். அண்ணன் மீது ஆணை என்று சொன்ன பிறகு மறுவார்த்தை மறுப்பேது கடிகளுக்கு நான் சொல்ல போவதே கிடையாது. அம்மா, அம்மாடே, என் அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை சொல்ல போவதே கிடையாது. இந்த நல்ல தங்காய் கல்யாணத்திற்கு சம்மதிக்கின்றேன். தாய் தகப்பன் இல்லாதவள் அம்மா நான். நீங்கள் எல்லாம் இதே மாதிரி வந்து அனைவருமே ஒன்று சேர்ந்து உங்க வீட்டு மகளாக நினைத்து என்னை வாழ்த்த வேண்டும். எல்லோரும் என்னை வாழ்த்து நல்ல முறையிலே நீ சென்று வர வேண்டும் என்று
எனக்கு பண்டு பலகாரங்களை எல்லாம் கொடுத்து போய் வா என் மகளே என்று நீங்களும் என்னை வழி அனுப்ப வேண்டும். ஐயா, இந்த சந்தோஷமான விஷயத்தை உன் அண்ணி அலங்காரத்தில் சொல்ல வேண்டும். ஐயா, சொல்லுங்க. அண்ணி எனக்கு பிடிக்கும். அலங்காரி, கூப்பிட்டீங்களா? அலங்காரி, பாத்தியா? என்ன? என்னுடைய மனைவி கூப்பிட்டது எப்படி நெருப்பு மாதிரி இருக்குன்னா பாத்தியா? அண்ணி, என்ன கண்ணில கலங்கி இருக்கு? என்னாச்சு? ஐயோ, ஹலோ. இந்த அண்ணி இருக்குதா நீ அழவே கூடாது. அண்ணி, பாத்தியா? எனக்கு கல்யாணம் சொல்றாரு. கல்யாணத்துக்கு அழற. என்னங்க? அவருக்கு என்ன வயசு ஆச்சு? அலங்காரி, என்னது? என்ன வயசு ஆச்சு? பாத்தாயா? என்னுடைய தந்தை கண்டிப்பா நீங்க மகளை பரவாயில்லை. ஐயோ, நீங்க அழாதீங்க அண்ணி. அத்தா, இது பாருங்க. சின்ன வயசுல இருந்து நான் எப்படி வாழ்க்கை தெரியும். இது பாருங்க. கதை கெடுத்துட்டு வராங்க. எப்படி இருக்கு? நல்லா ஏய், இருக்கு. என்ன? நான் இதை பேசி போனேன். போ. பாருங்க, போன்லயே ஆர்டர் பண்ணி வர வைக்கிறான். ஆ? மூத்த பேசுறது சீனா, சீனா. ஏய், ஏங்க, இங்க ஒரு வா போனா அங்க ஒரு வா போனா சிரி. ஆ, ஏய் சீக்கிரம் சீக்கிரம். அரிசிச்சப்பம் போட்டு வந்துக்கிறாங்க. அலங்காரி, என்ன விஷயம்னு கேட்க மாட்டீங்களா? என்ன தரதா தெரியும்? சந்தோஷம் காரணம் தெரியுமா? என்னுடைய தங்கைக்கு கங்கண பொருத்தம் கூடி இருக்கிறது. ஆமா, சொன்னீங்களே திருமணம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை. ஏய், என்னங்க ஏன் மாப்பிள்ளைன்றான்? ஏய், தோட உடிச்சிட்டு போடா. போடா. அண்ணா, திருமணத்திற்கு நான் சம்மதம் என்று உரைத்திருக்கின்றேன். அண்ணி, ஆமா, என் தங்கம் உன் திருமணத்துக்கு என்ன வேணும்? அண்ணி நல்ல தங்கால் கேட்க போகின்ற சீரெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்கணும். ஏய், அலங்காரி, என்னோட தங்கை என்னென்ன கேட்குதோ அனைத்து சீவசம் கொடுத்து அனுப்பணும். பணம் கொண்டு தரீங்க. எப்படி வாடா? நீ இல்லைன்னா எங்களுக்கு வேலை வேணும். அறிவு கட்டவன். அண்ணா, நல்ல தங்கா திருமணம் என்று சொன்னபடி மக்கள் எல்லாம் ஆவலாக காத்திருக்கிறார்கள் தெரியுமா? அண்ணி, நான் கேட்க போகிற சீரெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கணும். கொடுக்கிறேன். என்ன கேட்டால் தரோம். தோவர் தோவர் என்ன கேட்டால் தரோம். என்ன கேட்டால் என்ன மாதிரி மெசேஜ்? என்ன கேளு? என்ன கேளு? நான் கேட்டா தப்ப சொல்றேன். ஏய், எம்மாடி, இந்த ஆடமங்கல புது கிராமத்தில் வாசம் செய்யக்கூடிய அத்தனை தாய்மார்களும் அவங்க பெண்ணுக்கு நான் என்னவெல்லாம் சீர் கேட்கணும் அந்த சீரெல்லாம் நீங்களும் கொடுத்து அனுப்புங்க. கொடுத்து அனுப்புங்க. கொடுமா குடிச்சாரா போட்டோம். என் தங்கமே, நீங்க வாழ்றவங்க விளக்கேற்ற போறவங்க அடுத்த வீட்டில் அதற்காக மகாலட்சுமி மாதிரி சொல்றேங்க. தாய் கிட்ட அந்த பொருளெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போங்க. அண்ணம்மா, முதலாக நான் என்ன கேட்க போகிறேன் தெரியுமா? ஒரு ஆண் பிறந்த ஜாதகத்தை பெண் பிறந்த ஜாதகத்தை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பிராமணத்திலே கொடுத்து திருமணத்திற்கு நாள் குறிப்பார் ஒரு ஐயரானவர். அந்த ஒரு பிராமணனாக இருக்க கூடாது என் திருமணத்தில். என் திருமணத்திற்கு நாள் குறிக்க ஒரு 4 ஐயரோட. இங்க பாரு, 40 ஐநூறு பரவாயில்ல, இட்டு வா. அங்க என்னடா வெடிச்சீங்க? ஏய், வாடா அப்படி. அந்த பக்கத்துல என் மூஞ்சி பார்த்து சிரிச்சிட்டீங்க. அண்ணே, ஒரு அம்மா தூங்குறாங்க. அது ஓண்டி. அண்ணி, இந்த நல்ல தங்கான திருமணத்திற்கு நாள் குறிக்க எத்தனை பிராமணர் எல்லாம் வர வேண்டும் தெரியுமா? தோவர் கால் படாங்க. நீ எவ்வளவு பெருசாகறியோ. அடக்கம் இருக்க வேண்டும். புரிகிறதா அவனுக்கு? போன இப்படி பூனையா பேசுகின்ற வார்த்தையை சுத்தமாக கொடு.
இப்படி பேசுறேன்னு வச்சுக்க மவன் அரைஞ்சு கொள்ள உடுத்துருவேன் அண்ணி இந்த நட்டு நல்லத்தங்கால் திருமணத்திற்கு நாள் குறிக்கு எத்தனை பிராமணர் எல்லாம் வர வேண்டும் எனக்கு தெரியுமா? எனக்கு முன்னூறு பாப்பான் வந்து